ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம ராங் பிளேயோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன டைம் அவர் ஏதாச்சும் 3 வாரம் கேட்குறேன்னு சொல்லியிருப்பாரு. ஃபஸ்ட்டு வாரம் கேட்டாங்க. அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு சிப்ஸ் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு பார்த்தீங்களா? ஸோ அடுத்து சொரிஞ்சிட்டு தலையை சொரிஞ்சா எனக்கு தலை முடி வேணும், கேர்லாக வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அதுவும் ஒரு சொடக்கு டப் அப்படின்னு போடுது. அதில் அவருக்கு கேர்லி ஹேர் வந்துடுது. அப்புறம் அதுவும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. அப்புறம் அதுவும் நான் கிளம்புறேன்னு அப்படியே பறந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு சந்தேகம் இருக்குது, எதுக்கு நீங்கள் குடிக்கிறீங்கன்னு. அவரும் சொல்கிறாரு, நான் சோகத்துக்காக குடிக்கிறான்னு. எந்த சோகத்துக்காக குடிக்கிறீங்கன்னா, எனக்கு கையும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் போயிடுச்சுன்னு சொல்கிறான். அப்போ தொட்டு பார்த்துட்டு எனக்கு ஒரே ஒரு டைம் அந்த கையை கூடன்னு சொல்லும்போது முடியாது பிரபுன்னு சொல்லிட்டு அது ஆட்டம் காட்டிட்டு போயிடுச்சு. அப்படியே இந்த கதை முடியுது. ஸோ இதை பார்த்துட்டு ரொம்ப தான் இது நல்லா இருக்குது, இதே மாதிரியே நம்மளுக்கும் ஜீனி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க கேட்டு சொல்லிக்கிறாங்க. அதுக்கும் அந்த பையன் சொல்கிறான், எனக்கு இந்த ஜீனியை பற்றிலாம் தெரியாது, ஆனால் ஓஜா போர்டு பற்றி தெரியும்னு சொல்கிறான். ஓஜா போர்ட்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ ஓஜா போர்டு விளையாடலான்னு சொல்லும்போது அப்படியே டைட்டில் போட்டு த ராங் பிளே த கேம் பிகன்ஸ், இப்போ தான் ஆட்டமே இருக்குது. ஸோ அவங்க ஓஜா போர்டெலாம் வேண்டாம் 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 நான் ஒருத்தவங்க கத்துறான். அதை காப்பி அடிச்சுட்டு இன்னொரு நோன்னு கத்துறான். அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு, உனக்கு ஓஜா போர்டுன்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்கும்போது இந்த பேய் கூட பேசுறது, இந்த ஓஜா போர்டை வச்சு நம்ம ஸ்பிரிட் கோடெல்லாம் பேசலாம். ஸ்பிரிட்னா என்ன, ஸ்ப்ரைட்டான்னு கேட்குறான். அதுக்கு ஸ்பிரிட்னா பேயின்னு சொன்னே எல்லாம் கொஞ்சம் ஆவலாகிறாங்க. ஸ்பிரிட்டு கூட பேசுகிறான். நாளைக்கு கொஷின் பேப்பர் எடுக்கலான்னு சொல்லும்போது பேசுகிறாங்க. அதுக்கு அவள் சொல்கிறா, இதெல்லாம் சீட்டிங்கு, நல்லா முடியாதுன்னு. இந்த பையன் சொல்கிறான், இத்தா பெரிய புக்கு படிக்கணும், அதுக்கு இந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு கேட்குறான், எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். ஓகேன்னு எல்லாம் சொல்லிட்டு அவன் அந்த போர்டை காட்டுறான். இது நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்தால் போதும்னு சொல்கிறான். அதுக்கு நானே வரைவேன், நான் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் தெரியுமான்னு சொல்கிறான். அப்படி வர அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அவனும் அந்த பேப்பரை பிடுங்கி ஒரு பென்சில் எடுத்து வரைய ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவனும் போய் இதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணலாம், அவன் வரைஞ்சிட்டு இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் போகுது. அவங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஸோ அவனும் இது பண்ணிகிட்ருக்கான். பாருங்களேன் வீடை எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு. ஸோ எல்லா கேண்டிலும் எடுத்து வச்சுட்டாங்க. 3 கேண்டிலு பார்த்தீங்களா, அது என்னன்னு தெரியுதா, ஜீனியோடைய விளக்கு. ஸோ மெழுகுவத்தியை பற்ற வைக்கிறான். ஸோ 3 பேரும் பற்ற வைக்கிறாங்க. ஸோ பற்ற வச்சு அது அந்த குச்சியை தூக்கி போட்டுறாங்க. இப்போ அந்த பேப்பரை பார்த்தா அசிங்கமாக வரைஞ்சி வச்சுருக்கான். என்னமோ போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விளையாடுறாங்க. ஸோ நான் தான் ஃபஸ்ட்டு விளையாடுவேன்னு அந்த வரைஞ்சவன் சொல்கிறான். அவனும் அது கையில் வச்சு அந்த ஸ்பிரிட் கூட பேசினா அது மூவ் ஆகும் அந்த காயினா அப்படின்னு சொல்கிறான். எனி ஸ்பிரிட் தேருன்னு அப்படியே கையை இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ். ஸோ அந்த கேம் ஒரு மாற்றத்தை உருவாக்கிடுது. கண்டபடி விளையாட்டுருக்காங்க. ஸோ இதனால இந்த கேம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து என்ன நடக்கும்னு தெரியுமா? அப்போ அடுத்த எபிசோட பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். ஸோ இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப்